எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஓனர் வந்து புதுசாக எனக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் நின்று வீடியோ போடுறதுக்கு. எங்கள் ஓனருக்கு நான் நன்றி சொல்கிறேன். யூடியூப் வழியாக நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? 5 டைம் முடிஞ்சிருச்சு. 5 டைமும் மணி 2 ஆக போகுது. நம்ம ஊரில் இப்போ தான் மணி 12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஊரில் 12 ஆக போகுதுன்னு ஆகலை. அப்புறம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம தோல்வின்னு நம்ம தோல்வியை நினைக்கவே கூடாது. மனசில் அந்த தோல்வியும் வெற்றி அப்படின்னு நம்ம நினைக்கணும். மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால் எல்லோரும் வந்து யாராக இருந்தாலும் சரி, நம்ம எதுவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் முகத்தை கழுவிட்டு, நான் அதை நினைக்கணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் பேச்சாளர் ஆகணும். காலையில் எழுந்திரிச்சதுமே உங்கள் முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு நீங்களே 3 டைம் சொல்லிட்டீங்க. நம்மளோட எண்ணமே செயல். நம்ம என்ன நினைக்கிறோமோ டெய்லியும் நம்ம ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலுக்கு வரும், அதுதான் நடைமுறைக்கு வரும். அதனால் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே டெய்லி உங்கள் மனசுக்கு நீங்கள் அதையே சொல்லிட்டீங்க. நான் பைத்தியக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுதான் ஆகும். நான் நல்லவன் சொன்னால் அதுதான் ஆகும். நான் இன்றைக்கி பசியாகவே இருந்தாலும் நான் சாப்பிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு நினைக்கும். நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து நடக்குது. அதனால நம்ம இனிமேல் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம தான் ஆறுதல். இப்போ கடலில் குதிக்கிறோன்னு வச்சுங்களேன், நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் கரையேற முடியும். நம்ம நீச்சல் தெரிஞ்சு கரையேற முடியும். மற்றவங்க நம்மளை காப்பாற்றவும் நினைக்க முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு தீர்வு குளத்துல கல் வீசுகிறோம், அது கலங்கி போகுது. அந்த குளம் தான் தெளிய வச்சுக்குவோம், நாம் போய் தெளிய வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனசை நம்ம தான் ஸ்டடிப்படுத்தி வச்சுக்கணும். நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ நம்ம தான் நினச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி. ஓகே, பாய்.